எல்லாரும் மேகதாது அணையை பற்றி எல்லாம் பேசுறாங்க. ஆனா எங்க மாவட்டத்தினுடைய நெய்யார் இடதுகரை சேனலை பற்றி பேசுறதுக்கு யாருமே இதுவரைக்கும் ஒரு நீங்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், ஆளுகிற கட்சியும் அங்கே கேரளத்தில் காங்கிரஸாக இருக்கிற காரணத்தினால் இந்த பிரச்சனையை நீங்களே முன்னின்று ஆலோசனைகளை சொல்லி அங்கேயும் உங்கள் தலைமையின் மூலமாக அந்த முதலமைச்சருக்கு சொல்லவில்லை, அது இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தி அமைச்சர் சொன்னது போல, ஏன்னா அது மிக ஒரு தவறான வார்த்தை. இங்க வந்துட்டு ஏற்கனவே அங்க உள்ள அரசு ரப்பர் கழகமானது காமராஜர் அவர்கள் நிறுவப்பட்ட ஒரு அரசு ரப்பர் கழகம் அங்க இருக்கிறது. காமராஜர் அவர்களால் 2500 பேருக்கு முன்னால் வேலை வாய்ப்பு கொடுத்த ஒரு ரப்பர் கழகம். இப்பொழுதும் அங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய ரப்பர் மரங்கள் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க, நடவு பண்ணி பால் வெட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக மக்கள் வந்து போய் தான் ஆகணும். அது காட்டுக்குள்ளால இருக்கிற அந்த டைம்ல யானைகளும் நிறைய அங்க, அது ஒரு அடர்ந்த ரிசர்வ் ஃபாரஸ்டா தான் அறிவிச்சிருக்காங்க, அடர்ந்த பகுதி தான். ஆனா அங்க பழங்குடி மக்களும் இருக்கிறாங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை கொஞ்சம் ஆய்வு செய்தால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. அதே போல எல்லாரும் மேகதாது அணையை பற்றி எல்லாம் பேசுறாங்க. ஆனா எங்க மாவட்டத்தினுடைய நெய்யார் இடதுகரை சேனலை பற்றி பேசுறதுக்கு யாருமே இதுவரைக்கும் ஒரு இது போடவும் இல்ல. ஏன்னா நெய்யார் இடதுகரை சேனல் வந்துட்டு எங்களுடைய மாவட்டத்தினுடைய நீர் வளத்திற்கு மிகவும் ஆதாரமான ஒன்றாகும். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இதை நாங்கள் எங்களுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் வழியாகவும் எம்எல்ஏஸ் வழியாகவும் எங்களுடைய எல்லா 6 பேர் சட்டமன்ற உறுப்பினர் வழியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கான ஒரு தீர்வை கண்டிப்பாக எட்டப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. நன்றி. மாண்புமிகு உறுப்பினர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குடிநீர் பற்றாக்குறையை பற்றி மாண்பு உறுப்பினர் பிரவீன் அவர்கள் பேசுகிற போது தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை இரு மாநிலங்களுக்கிடையேயானது என்று சொல்லியிருக்கிறார்கள். அண்டை மாநிலங்களோடு சுமூகமான நல்லுறவு இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தன்னுடைய நடவடிக்கைகளின் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த பிரச்சனையும் இது எளிதாக தீர்க்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நீங்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், ஆளுகிற கட்சியும் அங்கே கேரளத்தில் காங்கிரஸாக இருக்கிற காரணத்தினால் இந்த பிரச்சனையை நீங்களே முன்னின்று நம்முடைய மாநில முதலமைச்சருடைய கவனத்திற்கு சிறப்பான ஆலோசனைகளை சொல்லி அங்கேயும் உங்கள் தலைமையின் மூலமாக அந்த முதலமைச்சருக்கு சொல்லவில்லை, அது இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தி மிக சுலபமாக நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கின்ற வகையில் அமையும் என்று நான் கருதுகின்றேன். சொல்லுங்க மாண்புமிகு உறுப்பினர். ஏன்னா எங்க மாவட்டத்திலோட தண்ணியானது உண்மையிலே தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தேவையான தண்ணி எங்க மாவட்டத்திலே இருக்கு. ஆனா அதுக்கான நான் ஒரு சிறந்த ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கூட நான் கொண்டு வந்திருக்கேன். எங்க நதிகளை இணைச்சா கூட நாங்க உங்களுக்கான தண்ணியை நாங்க தரலாம். ஆனா நெய்யார் இடதுகரை சேனலையும் ஸ்பெஷலா நீங்க கவனிக்கணும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நன்றி. மாண்புமிகு உறுப்பினர். அந்த மாதிரி வைலண்ட் ஆகிற யானைகளை வந்து என்ன செய்யணும்னா காப்பகத்தை தான் விடணும். இதை என்ன செய்யுங்க, வனத்துறை என்ன செஞ்சிடறாங்கன்னா இதை கொண்டு வெவ்வேறு இடத்துல கொண்டு போய் கொடுறாங்க. இதனால அதுல ஒரு தீர்மானம் வனத்துறை என்ன செய்யணும், இந்த மாதிரி வைலண்ட் ஆகிற யானைகளை எல்லாம் ஆணை மற்றும் இதெல்லாம் வந்து காப்பகத்துக்கு தான் அனுப்பணும். அதுதான் வந்து அதனாலதான் இந்த பிரச்சனை ஏற்படுது. அதை விட நேற்றுக்கு எங்களுடைய ஊர்ல என்ன பாத்தீங்கன்னா ஒருத்தர் புலி தாக்கி இறந்துட்டாங்க. அந்த மேன் ஈட்டிங் யானை கூடலூர் ஓய்வேலியில வந்து ஒரு புலிகளால் தாக்கப்பட்டு ஒருத்தர் தான் அது மேன் ஈட்டிங். ஏன்னா அது சாப்பிட்டு இருக்கு. அந்த மேன் ஈட்டிங் யானை என்ன செய்யணும்னா அதை வந்து சுட்டு தான் பிடிக்கணும். இல்ல மேனிட்டிங் புலி அந்த மேனிட்டிங் டைகரை வந்து உடனடியாக என்ன செய்யணும்னா அதை வந்து அதாவது மயக்க ஊசி போட்டு தான் பிடித்து அப்புறப்படுத்தணும். இல்லைன்னா தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். எனவே இது ஒரு சீரியஸான பிரச்சனை. அது வந்து சென்சேஷனல் இஷ்யூவாக அந்த யானைகள் புலிகளால் தாக்கப்படுகிறது. இதுக்கு அரசு மிக மிக முக்கியத்துவம், எப்படி காவிரி பிரச்சனைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதோட அந்த வெஸ்டர்ன் காட்ல இருக்க 10 மாவட்டங்களிலும் இந்த பிரச்சனை இருக்குது. அதுவும் கூடலூர்ல அதிகமா இருக்குது. ஆகவே இது வந்து ஒரு சீரியஸான இஷ்யூவா எடுக்கணுங்கிறது அந்த மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய வாயிலாக வலியுறுத்துகிறேன்.